காலை வணக்கம். இந்த வழக்கு ரொம்ப உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். என்னென்னா, இந்த சிட் ஃபண்ட் டிரான்சாக்ஷனில் வந்து கன்சூமரில் கேஸ் போடலாமா போடக்கூடாதான்றது ஒரு இஷ்யூ. இது வந்து கர்நாடகாவில் நடந்த கேஸு. இது வந்து ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 3044 ஏஆர் 2024 சுப்ரீம் 3044 ஸ்ரீராம் சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் ராகச்சந்த் அசோசியேட்ஸ். அவர் வந்து சிட் ஃபண்டு கர்நாடகாவில் நடத்திட்டு அதை மூடிடுறாங்க. ஸோ அது அக்ரி ஆனவொன்னே கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இந்த சிட் ஃபண்டில் டிரான்சாக்ஷனில் இருக்கிறதுனால இது வராது, கன்சூமர் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து எல்லா நீதிமன்றம் நேஷ்னல் கமிஷன் வரைக்கும் வெற்றி பெற்றதுனால உச்சநீதிமன்றம் வந்து அந்த பழைய கன்சூமர் போகிறோம் 2019 வரைக்கும் கொண்டு வரப்பட்ட திருத்தப்பட்ட கன்சூமர் போகிறோம்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த சிட் ஃபண்டு டிரான்சாக்ஷன் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சப்ஸ்கிரைபர் அண்ட் சிட் ஃபண்டு வந்து கன்சூமரில் தான் வரும் அப்படின்றார். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது டிஃபிஷியன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அன்ட்ரேட் ப்ராக்டிஸ் அது அலிகேஷன் போடணும். நீங்கள் கிரிமினல் சைடில் போடுறீங்கள, அது மாதிரி இதில் அந்த டிஃபிஷியன்ஸ் ஆஃப் சர்வீஸ் எங்கே, அன்ட்ரேட் ப்ராக்டிஸ் எங்கேன்னு நீங்கள் போடுறீங்களா? அவ்வளோதான். இன்று வந்து இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி அது வந்து 1947 வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இருந்த இம்பீரியர் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இயற்றப்படுகிறது. இட்லி தான் இப்போ பிரதமராக இருந்தார் பிரிட்டிஷுக்கு. அங்கே 12 மணின்றதுனால இங்கே இரவு 12 மணி. அதனால் நமக்கு ராத்திரியில் சுதந்திரம் கிடச்சி சுதந்திரத்தை வந்து இந்தியாவில் எல்லாரும் கொண்டாடினாங்க. குறிப்பாக காங்கிரஸ்காரங்க தலைமையில் வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க. இது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது வந்து இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காக உருவாக்கப்படவில்லை. அவர்கள் அந்த இந்தியாவில் பிறந்த ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பாவில் இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கும் தொழில் வழியாக இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதாக ஆரம்பித்து ஆலமாக்டம் ஹூமும் டபிள்யூசி பானர்ஜி தான் ஆரம்பித்தார். இன்னும் பல மகாத்மா காந்தி மாத்திரம் சுதந்திரத்துக்காக போராடினார்லாம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. மோதிலால் நேரு, கமலா நேரு, பாலகங்காதர திலகு சுதந்திரம் கேட்ப எங்கள் பிறப்புரிமைன்னு சொன்னார். எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க. ஆனால் நேதாஜி இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து சுதந்திரம் நம்ம வாங்கலை, சண்டை போட்டு வாங்கலை, நம்ம கொடுத்துட்டாங்க. எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா, 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே அட்லாண்டா கப்பலில் 3 பெரிய அதிபர்கள், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, அவங்கெல்லாம் வந்து ஒரு சார்ட்டர் போடுற ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்குது. அவங்க சார்ட்டரில் ஒரு அறிக்கை விடுறாங்க. அதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலனி ஆதிக்கத்தில் உள்ள நாடுகள் விடுதலை பெற வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதன் விளைவாக தான் நம்ம கொடுத்தாங்க. இது உங்களுக்கு தகவல். அவ்வளோதான். காலை வணக்கம், நன்றி.